மிஸ்டர் கௌஷிக், உங்கள் விளக்கத்துக்காக வெயிட் பண்ணுறேன். எஸ் சார். டாக்டர் தனிகாச்சலம்மை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அன்னைக்கு காலையில் எஸ்ஐ பழனிவேலன் பார்ட்டி அவரை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஜீப் கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சு. அந்த சமயம் பார்த்து டாக்டர் தனிகாச்சலம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தாரு. ஆனால் எதிரில் வந்த ஒரு டெம்போ வேன் அவரை இடித்து அவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். சார் எல்லாம் போய் சார், சுத்த போய் சார். சார், இன்ஃபேக்ட் எஸ்ஐ பழனிவேலன் பார்ட்டியை சஸ்பெண்ட் பண்ண ஜேசி ஆஃபீஸ்க்கு நான் ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுக்காக அந்த டெம்போ டிரைவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். எஃப்ஐஆரும் லாட்ஜ் பண்ணியாச்சு. டாக்டர் தனிகையை கொலை செஞ்சதே நீங்க தானே? That's enough, ரேகா. சீனியர் ஆஃபீஸர் பற்றி மனசு நினைக்கிறதெல்லாம் சொல்கிறது தப்பு. பரவாயில்ல சார், அவங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. இந்த கிட்னி ஸ்கேண்டல் கேஸை கஷ்டப்பட்டு ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல. அவங்களோட ஏழாமை தான் அவங்களை இப்படி பேச வைக்குது. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் இல்லை சார், இவர் உங்களை டைவர்ட் பண்ண பார்க்குறார் சார். நோ ரேகா, கௌசிக் சொல்கிறது சரின்னு படுது. உங்களால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு விட்ரால் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேல குறை சொல்றது நோ, சரியில்லை. யூ மே லீவ் நவ். கௌசிக், அந்த டெம்போ டிரைவரை கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. சார், வித்வுட் எனி லாஸ் ஆஃப் டைம். எஸ் சார். ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு மேலும் மேலும் ஐயகித்தனம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஒன்று தெரியாது உங்களுக்கு, மேலே போக போக ரொம்ப டேஞ்சரஸ். அங்கிருந்து கீழே விழுந்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட மிச்சம் இருக்காது. ரேகா, ஜேசி சொன்ன மாதிரி இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ எழுதி கொடுக்கறது தான் உனக்கு பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. மற்றவங்க மாதிரி நான் இல்லைம்மா. தப்பு பண்ணிட்டு எவிடன்ஸ் அளிக்கிறவன் நான் இல்லை. எவிடன்ஸே இல்லாமல் தப்பு பண்ணுறவன் தான் இந்த கௌஷிக். என் விஷயத்தில் நீ தலையிட்டனா உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என் முதுகுக்கு பின்னாடி தான் ஓடி வரணுமே தவிர என்னை தாண்டி உன்னால் போக முடியாது. சார் ஒரு நிமிஷம், ஒன்று தெரியுமா? கிரிமினல்ஸ் எல்லாரும் புத்திசாலி கிடையாது. எல்லா கிரிமினல்ஸும் முட்டாள் தான். முட்டாளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அஃப்கோர்ஸ் கிரிமினல்ஸ் சொன்னேன். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்க பேரு கவிதா. இவங்களோட பிறந்த நாளுக்காக நம்ம ஆசிரமத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காங்க. நாம எல்லாரும் இவங்கள வாழ்த்தணும் இல்லையா? இவங்க நல்லா இருக்கணும்னு நாம எல்லாரும் சாமியை வேண்டிக்கிறோம். என்ன சரியா? எல்லாரும் சாமியை வேண்டிக்கங்க. பரவாயில்ல மேடம், இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
எல்லாருமே நார்மலா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்புறம் கரெக்ட் கவிதா. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நூலிழத வித்தியாசம். எந்த நேரத்துல எந்த சமயத்துல இவங்க வைலண்டா மாறுவாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. மொத்தத்துல இவங்க குழந்தை மாதிரி. மேடம், இவங்க மட்டும்தானா இல்ல இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? இவங்களை விட இன்னும் மோசமா பாதிக்கப்பட்ட 4 பேர் ரூம்ல இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம், நாங்களே கொடுத்துட்றோம். இல்ல மேடம், என் கையால அவங்களுக்கு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவங்க ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க, அதனால வேண்டாம். சரி, அவங்களுக்கு என் கையால ஸ்வீட்டாவது கொடுக்கறனே. ப்ளீஸ் மேடம். சரி மேடம், வாங்க. ருக்மணி, வராத, என்கிட்ட வராத. இங்க இருந்து போ. ஒண்ணு இல்லம்மா, இங்க இருந்து போயிடு. இங்க பாரு, என்ன சொல்றது கேளு. கொன்னுடாத. என்ன கொன்னுடாத. இங்க இருந்து போயிடு. ஸ்வீட் வாங்கிக்கமா. இது விஷம் வச்சிருந்தாலும் வச்சிருப்ப. எனக்கு இவங்க வேண்டாம். உன் மாமியார் எனக்கு இல்ல. வேண்டாம். இங்க இருந்து போயிடு. தைரியமா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சாப்பிடுமா. இங்க இருந்து போயிடு. போ. ருக்மணி, ருக்மணி சொன்னா கேளு. நீ விஷம் வச்சிருப்ப. இல்ல 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 இல்ல, ஸ்வீட் கொடுக்க வந்திருக்காங்க, வாங்கிக்க. இல்ல அவங்க உன் மாமியார் இல்ல, இவங்க பிறந்த நாளைக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்காங்க, வாங்கிக்க. இத நான் நம்ப மாட்டேன். இல்லம்மா, வாங்கிக்க, வா. ஸ்வீட் வாங்கிக்கோ. இந்தா வேண்டாம். வாங்கிக்க. எனக்கு வேண்டாம். போ. போயிடு. வாங்க. இங்க இருந்து போயிடு. வாங்க போலாம். இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டான கேஸ், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பார்வதி அம்மா, அம்மா, பார்வதி அம்மா, இங்க பாருங்க. பார்வதி அம்மா, இவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஸ்வீட் கொடுக்க வந்திருக்காங்க. வாங்கிக்குங்க. இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. இந்தாங்கம்மா. சாப்பிடுங்க. ஆச்சரியமா இருக்கே, இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. சாப்பிடுங்க. பவித்ரா, பவித்ரா, எப்படிமா இருக்க?
விட்டு எங்கம்மா போயிருந்த? ஏன் என்ன பார்க்க வரல? ஏமா என்ன பார்க்க வரல? ஏன் வரல பவித்ரா? ஏன் என்ன பார்க்க வரல? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பவித்ரா, என்ன என்ன தெரியாதா? நீ என் பவித்ரா, என்ன தெரியாதுன்னு பொய் சொல்ற. நீ பொய் சொல்ற. நீ நீ என் பவித்ரா தான். என் பவித்ரா தான் நீ. எனக்கு தெரியும் நீ என் பவித்ரா தான். நீ பொய் சொல்ற. நீ என் பவித்ரா தான். பவித்ரா, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க. நான் ஏமாற மாட்டேன். எனக்கு தெரியும் நீ என் பவித்ரா தான். நீ பொய் சொல்ற. பொய் சொல்ற. பொய் சொல்றீங்க. பொய் சொல்ற. அவ என் பவித்ரா தான். எல்லாரும் பொய் சொல்றாங்க. எனக்கு தெரியும். பவித்ரா, வாங்க மேடம். பவித்ரா, 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 பவித்ரா. நீங்க அந்த அம்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல மேடம், என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கா. இவங்க அந்த பொண்ணோட அம்மாவா தான் இருக்கணும். ஆமா, இவங்களை அட்மிட் பண்ணது யாரு? போலீஸ் ஆஃபீஸர் ரேகா. அவங்க தான் இந்த அம்மாவோட பொண்ணு. தங்கச்சி பவித்ரா காணாம போயிட்டா. அவ இப்படியே தான் இருப்பா. இவங்க என்ன மாதிரியே இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. இப்ப புரியுதா ஏன் நீங்க பவித்ரா இல்லைங்கிறது நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு? நான் கெஸ் பண்ணது கரெக்டா மேடம். ஒரு முறை அவங்க தங்கச்சி பவித்ரா நான் தானே நினைச்சு எங்க வீட்டுக்கு வந்து பேசினாங்க. நான் வேற என்ன தெரிஞ்சதும் அவங்க என்கிட்ட சாரி கேட்டுட்டு போனாங்க. அவங்களும் என்ன அப்படி கூப்பிடுறாங்க, இவங்களும் என்ன அப்படியே கூப்பிடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். இந்த மாதிரியான ரிப்போர்ட் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரேகா. சார், நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். ஆனால் அவங்க எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னா எடுத்துக்கோங்க. சார், இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் சார். இந்த மாதிரி ரூத்லெஸ் கிரிமினல்ஸுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே சில சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஷீல்டாக இருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது நான் என்கொயரி எப்படி சார் பண்ண முடியும்? எனக்கு புரியுது ரேகா, நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்கன்னு சொல்லி. டிசி கௌஷிக் தானே? அவருக்கு எகெயின்ஸ்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சொல்லுங்க. ஐ வில் டேக் ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் ஹிம். சார், அது ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்க மாட்டேன் சார். ஸோ நீங்கள் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டோட என்னுடைய நோட்டையும் சேர்த்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டுமா? சார், சார், ஐ எம் வெரி சாரி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என் மேலே வச்சிருக்கிற கான்ஃபிடென்ஸும் நீங்கள் என் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஐ அப்பாலஜைஸ் சார். இட்ஸ் ஆல் ரைட். ஏர்லியர் இன்ஸ்டன்சஸில் நீங்கள் ஒரு ஏபிள் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை சர்வீஸில் நிறைய வரும். என்ன இடைஞ்சல் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தேவை. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு சேலஞ்சாக எடுத்து முன்னேறுங்க.
இப்போதைக்கு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபைலை ரீஓப்பன் பண்ணலாம். தேங்க்யூ சார். I'll take your leave, sir. ஆஃபீஸில் ரொம்ப ஜாஸ்தி வேலையாக இருந்துச்சு, அதனால தான் வந்து அம்மாவை பார்க்க முடியல. இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ம். மேடம் எழுப்பவா? வாங்க மேடம். இப்பதான் நீங்க வந்த விஷயமே தெரிஞ்சது. ஆமாம், இப்போ தான் வந்தேன். அம்மாவை பாத்தீங்களா? ஏயா பார்த்தேன், ஆனால் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, ஸோ வந்துட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆமா, அந்த பொண்ணு வந்துட்டு போனதுல இருந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி கவிதான்னு ஒரு பொண்ணு தன்னோட பிறந்த நாளைக்காக ஸ்வீட் கொடுக்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தது இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள கூட வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் புரியல, எங்களுக்கும் ஒன்றும் புரியல. பவித்ரான்னு சொன்னாங்களா? எஸ், கரெக்ட். பவித்ரான்னு தான் கூப்பிட்டாங்க மேடம். பலம் உடைத்து